மாலை வணக்கம். உங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தேசிய தலைவர் திரைப்படத்துல ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா நடிச்சிருக்கேன். இந்த திரைப்படம் இந்த பகுதியில மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை முதல்ல பார்த்து நம்ம எங்கள் தங்கம் எங்க அண்ணன் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் முன்னாள் அமைச்சர், இப்போ அவர் தான் அமைச்சர், அப்ப இது எலெக்ஷன் முடிஞ்சாலும் அவர் தான் அமைச்சர். அவர் என்னை கூப்பிட்டு பாராட்டி சால்வை போட்டு, தம்பி நீங்க தேவரா நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பாராட்டு அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சாரு. நான் அப்பவே சொன்னேன், அண்ணன் எலெக்ஷன் வந்தா கண்டிப்பா நான் பிரச்சாரத்துக்கு தொகுதிக்கு வருவேன், கண்டிப்பா வரணும்னாரு. அதே மாதிரி என்னை கூப்பிட்டு நீ பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அனைத்து மரவர் கூட்டமைப்பினுடைய தலைவர் எங்க அண்ணன், எல்லாருக்கும் அவர் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் வந்து இதுல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது அதே மாதிரி அண்ணன் வந்திருக்காரு, எம்பி ஜெயராஜ் அண்ணன் வந்து கலந்தது, முன்னாள் சேர்மன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டணூர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது உலகத்திலேயே எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா எந்த அரசியல் தலைவரையும் இதுவரையில யாரும் கடவுளை கும்பிட்டதே கிடையாது. ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ஐயாவுடைய வழக்கு எனக்கு நினைச்சதால ஐயாவை பத்தி நானும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா என் நண்பர் சௌத்ரி தான் இருக்கு காரணம். அண்ணன் நவமணி கூடவே வழி நடத்துறாரு. அண்ணனை போன்ற ஐயாவினுடைய திருத்தொண்டர்கள்லாம் வழி நடத்திருக்காங்க. இந்த தொகுதிக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னா, அண்ணன் தங்கம் தென்னரசு அவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சென்னையில இருந்து அவருக்காக மட்டும்தான் வந்தேன். அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய வார்த்தைகள் அளந்து பேசுறது. இந்த வாட்டி அவர் இணை அமைச்சராக இருக்காரு, அடுத்த வாட்டி இதுக்கு மேல ஒரு பெரிய அமைச்சர் ஆகணும். தங்கம் எங்கள் தங்கம் நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி எங்க அண்ணன் தங்கத்தின் தங்கம் தான். தங்கத்தின் விலை எப்படி உயர்ந்து கொண்டே போகிறதோ அதே போல சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் அண்ணனுடைய வாக்கு வித்தியாசம் உயர்ந்து கொண்டே போகும். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அந்த ஆளுடைய இந்த தொகுதியில் அந்த ஆளுக்கு டெபாசிட்டை வாங்காத அளவுக்கு அண்ணனுடைய வாக்குகள் வித்தியாசம் அதிகமா இருக்கணும். எல்லாரும் நான் பாதம் பண்ணி கேட்டிருக்கேன். அண்ணன் சொன்னாரு கான்ட்ரவர்சியலா பேசக்கூடாது, சாதாரணமா பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது, ஆனா பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2ஆம் நம்பர்ல டெல்லி அண்ணன் சொல்லி எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. தொகுதி மறுசீரமைப்புல நேற்று பாத்தீங்கன்னா டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் அந்த சண்டையில நம்ம தலைவர், திராவிட மாடல் தலைவர், சிறுபான்மை மக்களின் ஒட்டுமொத்த பிரதமரை நானும் அப்படித்தான் பாக்குறோம். நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பிறந்தவனே. சிறுபான்மை மக்களை வந்து இந்தியாவிலே காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் நாங்க பிரதமரா வரணும்னு ஆசைப்படுறோம். அவருடைய இந்த எதிர்ப்பினால டெல்லி சுக்குமுலா உடைஞ்சு போயிருக்கு. அதே போல இந்த தேர்தலில் டெல்லியா தமிழ்நாடான்னு தலைவர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா டெல்லி அடிச்சு தூள் பண்ணிடுவோம், தமிழ்நாடு தான் ஜெயிக்கும். ஏன்னா நல்லவர்கள் இங்க இருக்காரு, பசுமலையோ முத்துராமலிங்க ஆசை நம்மளுக்கு இருக்கு, நிச்சயமா நாம ஜெயிப்போம். அதே போல என்னோட ஆறு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, இந்த எடப்பாடி வந்து 10 தேர்தலில் தோத்திருக்காரு, 14வது தேர்தலில் படுதோல்வி அடைவார்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்த 11வது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாக்கு வித்தியாசம் வந்து டெபாசிட் வாங்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி உங்கள் அனைவரையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 23ஆம் தேதி நம்ம அனைவரும் 2ஆம் நம்பர்ல உள்ள உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு தங்கத்தின் தங்கம் நம்ம அண்ணனை மாபெரும் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்வது உங்கள் அனைவரும் பாதங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தேசிய தலைவர் அவர்களே. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.